அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 29-30 வாசிக்கலாம். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. மகனே, என் திராட்சை தோட்டத்துக்கு இன்னைக்கு நீ போய் வேலை செய். அது கேட்ட மூத்த மகன் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் பிறகு மனஸ்தாபப்பட்டு அவன் புறப்பட்டு போனான். போக மாட்டேன்னு என்ன அர்த்தம்னா, அவனுக்குள்ள ஆரம்பத்தில் அந்த சுயநலம் இருக்கிறது, இருதய கடினம் இருந்தது. உலக பிரகாரமாய் வாழ நினைத்தான், அல்லது எனக்கு வேறு வேலை இருக்கிறது அதை நான் செய்யட்டும் அப்படின்னு நினைக்கிறான். இப்படி பல காரணங்கள் அவனுக்குள்ளே. ஆகவே தான் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றான். உடனே போய் சொல்லிட்டான் பாருங்க. தகப்பன் முடிப்பதற்கு முன்னமே சொல்றான், மாட்டேன், நான் போக மாட்டேன். கொஞ்சமும் தாமதிக்காமல் எடுத்த எடுப்பிலேயே ஆரம்பத்திலேயே மறுத்து விட்டான். இது மூத்த குமாரன் சொன்ன ரிப்ளே. நம்மில் அநேகர் ஆரம்பத்திலேயே தேவ சித்தத்தை எதிர்க்கிற ஒரு பொல்லாத குணம் நமக்குள்ள இருக்கிறது. ஊழியத்துக்கான அழைப்பு வந்தாலும் சரி, நீங்கள் பரிசுத்தம் அடையணும், சுத்திகரிக்கணும், போற போக்கு சரியில்லை என்று கர்த்தர் எதை பேசினாலும் சரி, அநேகரை நான் பார்க்கிறேன் ஆரம்பத்திலேயே இது எனக்கு உரியது அல்ல என்று அதை தன் உள் வாங்கி கொள்ளாமல் எதிர்த்து நிற்கிற சுபாவம் இன்றைக்கும் அநேகருக்கு இருக்கிறது. அதை தாங்க இந்த மூத்தகமா வெளிப்படுத்துற. கொஞ்சம் கூட வெயிட் பண்ணல பாருங்க, ஆரம்பத்தில் நான் போக மாட்டேன் அப்படி சொல்றான் பாருங்க. இப்படி நம்மில் அநேகர் ஆரம்பத்திலேயே எதிர்த்து நிற்கிற இந்த சுபாவத்தினால அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகவே முடியல பாருங்க. நான் சொல்லுகிறேன், தேவ ஜனத்துக்கு முதல்ல அந்த கீழ்ப்படிதல் ஒப்பு கொடுத்தால்தான் அடுத்த கட்டளை ஆண்டவரிடத்தில் வரும். அப்பதான் ஆசீர்வாதம் உண்டாகுங்க. எடுத்து எடுப்பிலேயே நான் போக மாட்டேன், நடக்க மாட்டேன், செய்ய மாட்டேன் அது கதவை நீங்க மூடிட்டீங்கன்னா ஆசீர்வாதம் வருவது நின்று போயிரும், காணாமலே போயிரும். ஆரம்பத்தில் எதையும் தடுத்து நிறுத்து டோரை க்ளோஸ் பண்ணாதீங்க. அதை கேட்கிற உங்களுக்கு தான் கர்த்தர் பேசுறாரு. ஒப்பு கொடுங்கள், அர்ப்பணிங்க. செகண்ட் தாட் வேண்டாம், முடியாது, நடக்காது என்று சொல்லி நீங்களே உங்கள் ஆசீர்வாதத்துக்கு முடிவை உண்டு பண்ணாதிருங்கள். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.